உலகை ஆளுகை செய்யும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். விரைவில் வர இருக்கும் எங்கள் ஆண்டவரே, உம்முடைய வருகையை குறித்து பல்வேறு அடையாளங்களையும் காட்சிகளையும் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் நீர் வெளிப்படுத்துகின்ற காட்சிகளை 7வது எக்காலம் முழங்கப்படுகின்ற பொழுது நிகழ்வனவற்றின் வாயிலாக நாங்கள் தியானிக்கிற நேரத்தில் உம்முடைய பேரருளை தந்து உம்முடைய வார்த்தைகளின் ஆழங்களை புரிந்து அதன்படி நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 2 அடையாளங்களை அறிமுகப்படுத்துகிறது. ஒன்று, விண்ணகத்தில் ஒரு பெண் தோன்றுகிறார், அவர் கருத்தரிக்கிறார். 2வது, 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம். இந்த 2 அடையாளங்களுக்கிடையே உண்டான மோதலை குறித்தே 12ஆம் அதிகாரம் முழுமையும் விளக்குகின்றது. 12ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களில் கருத்தரித்திருந்த பெண் ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுக்கிறார். இந்த ஆண் குழந்தையை விழுங்கிவிடுமாறு வலு சர்ப்பம் அப்பெண்ணுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் அக்குழந்தையோ கடவுளிடத்திற்கும் அவருடைய அரியணை இருந்த இடத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. இந்த செய்தி 12ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்களில் உள்ளது. அந்த வசனங்களை நான் வாசிக்கின்றேன். அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆள்கை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. இவ்வசனத்தில் குறிப்பிடும் ஆண் குழந்தை யார்? ஆண் குழந்தையை கொன்றுவிட வலு சர்ப்பம் முயன்றது ஏன்? இருப்பு கோலால் ஆள்கை என்பதன் பொருள் என்ன ஆகிய கேள்விகளுக்கான பதில்களை இன்று தியானிக்கப் போகின்றோம். முதலாவதாக, இந்த வசனத்தில் குறிப்பிடப்படும் ஆண் குழந்தை யார்? இந்த ஆண் குழந்தை இயேசு கிறிஸ்துவே என்பதை பெரும்பாலான அறிஞர்களும் ஏற்றுக்கொள்கின்றனர். இதற்கு பின்வருகின்ற காரணங்களை கூறலாம். முதலாவதாக, இந்த ஆண் குழந்தை இயேசு கிறிஸ்து. ஏனெனில் அந்த பெண் இந்த குழந்தைக்காக தீவிரமாக காத்து கொண்டிருக்கின்றார். கருவுற்றிருக்கும் இப்பெண் சூரியனை ஆடையாக அணிந்திருந்தார். அவருடைய காலடியில் சந்திரன் இருக்கிறது என வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் படிக்கின்றோம். அவருக்கு இன்னும் பல குழந்தைகள் இருப்பதாக 12ஆம் அதிகாரம் 17 வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த ஆண் குழந்தை அனைவருக்கும் மேலாக நிற்கிறது. ஏனெனில் அக்குழந்தையை பெற்றெடுக்கும் வலியுடன் அவள் அந்த குழந்தைக்காக காத்திருக்கிறார் என வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 2 வசனம் கூறுகின்றது. அக்குழந்தைக்காக ஏங்கி இருப்பதால் அது இயேசு கிறிஸ்துவே என்று நாம் கூறலாம். இரண்டாவதாக, இந்த குழந்தை இயேசு கிறிஸ்து என்பதற்கான 2வது காரணம், அக்குழந்தை கடவுளின் சிம்மாசனத்தில் எடுத்து கொள்ளப்படுகிறது. 12ஆம் அதிகாரம் 9 வசனத்தில் சாத்தான் என அடையாளம் காணப்பட்ட வலு சர்ப்பம் குழந்தை பிறந்தவுடன் அதனை விழுங்க தயாராக இருப்பதாக 12ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்கள் கூறுகின்றன. ஆனால் பிறந்த ஆண் குழந்தை கடவுளிடத்திற்கும் அவருடைய அரியணை இருந்த இடத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது.
கடவுளின் சிம்மாசனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட குழந்தை இயேசுவை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என நாம் உறுதியாக கூறலாம். கர்த்தராகிய இயேசு பரலோகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு கடவுளின் வலது பார்சத்தில் அமர்ந்தார் என மார்க்கு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் படிக்கின்றோம். ஆகவே இந்த குழந்தை இயேசு கிறிஸ்து என நாம் உறுதியோடு கூறலாம். மூன்றாவதாக, இந்த குழந்தையே ஏதேனில் கடவுள் வாக்களித்த பெண்ணின் விதை என்பதை பலரும் ஒப்புக்கொள்கின்றனர். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வலு சர்ப்பம் ஏதேன் தோட்டத்தில் காணப்பட்ட பழைய பாம்பு என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கடவுள் பாம்புக்கு சாபத்தை கூறுகையில், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்கிறார். இங்கு கூறப்படும் பெண்ணின் வித்து இயேசு கிறிஸ்துவே. அதே பொருளிலேயே வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் குறிப்பிடப்படும் ஆண் குழந்தையும் கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த குழந்தை இயேசு கிறிஸ்து என்று நாம் கூறலாம். நான்காவதாக, இயேசு கிறிஸ்துவே இரும்பு கம்பியால் நாடுகளை ஆட்சி செய்கிறவர். இந்த குழந்தை எல்லா நாடுகளையும் இரும்பு கம்பியால் ஆட்சி செய்யும் என வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கூறுகின்றது. இது இந்த குழந்தை இயேசு கிறிஸ்துவே என்பதை உறுதியோடு கூறுகின்றது என்று நாம் கருதலாம். ஏனெனில் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் தந்தை இயேசுவுக்கு இரும்பு கம்பியால் ஆளும் அதிகாரத்தை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11 முதல் 21 வரையுள்ள பகுதியில் கிறிஸ்து மீண்டும் வரும்போது அவரது ஆளுகை எவ்வாறு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அத்தகைய இரண்டாம் வருகையின் போது அவர் இருப்புக்கோலால் அரசாழ்வார் என வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் கூறுகின்றது. ஆகவே இருப்புக்கோலால் ஆள்பவர் இயேசு கிறிஸ்துவே என்று நாம் கூறலாம். இரண்டாவதாக, ஆண் குழந்தையை கொன்றுவிட வலு சர்ப்பம் ஏன் முயன்றது என்பதை நாம் தியானிப்போம். வலு சர்ப்பம் ஆண் குழந்தையை கொன்றுவிட நினைத்ததற்கு 3 காரணங்களை கூறலாம். முதலாவது, இயேசு உலகிற்கு கிருபையையும் மன்னிப்பையும் கொண்டு வந்தார். பிற சமய தலைவர்களிடமிருந்து கிறிஸ்து வேறுபடுகின்ற ஒரே இடம் பாவத்திற்கு அவர் வழங்குகின்ற மன்னிப்பு எனலாம். பல ஆண்டுகளுக்கு முன்பும் சமயங்களுக்கிடையேயான உரையாடல் ஒன்று இங்கிலாந்தில் வைத்து நடைபெற்றது. உலகெங்கிலும் உள்ள வல்லுநர்கள் கிறிஸ்தவத்தின் தனித்துவம் என்ன என்று விவாதித்தனர். C.S. லூயிஸ் என்னும் புகழ்பெற்ற கிறிஸ்தவ சிந்தனையாளர் வரும் வரை இந்த உரையாடல் முடிவில்லாமல் தொடர்ந்து கொண்டே இருந்தது. C.S. லூயிஸ் அந்த உரையாடல் அரங்கில் வந்த சில நிமிடங்களில் கிறிஸ்தவத்தின் தனித்துவம் கிருபை அல்லது கிரேஸ் என்று ஒரே வார்த்தையில் பதிலளித்தார். புத்த சமயம் 8 மடிப்பு பாதையை அல்லது 8-fold paths என்பதையும், இந்து சமயம் கர்மாவையும், யூத சமயம் உடன்படிக்கையையும், இஸ்லாம் சமயம் முஸ்லிம் சட்ட விதிகளையும் மீட்பு பெறுவதற்கு வழிகளாக கூறுகின்றன. ஆனால் கிறிஸ்தவம் மட்டுமே நிபந்தனையற்ற அன்பை கூறுகின்றது, அன்கண்டிஷனல் லவ். இது இலவசமாக நம்மிடம் வருகிறது என்றும் திருமறை போதிக்கிறது. இயேசு வழங்கும் கிருபையால், அருளால் ஆத்துமாக்கள் சாத்தானிட்ட சண்டைகளிலெல்லாம் தோல்வியை தழுவினான் என்று கூறலாம். எனவே இந்த ஆண் குழந்தையை அல்லது கிருபை வழங்குகின்ற இயேசு கிறிஸ்துவை கொன்றுவிட வலு சர்ப்பம் முயன்றது என்று நாம் கருதலாம்.
கிறிஸ்து வழங்கும் இத்தகைய மாபெரிய கிருபை பாவத்தில் ஆழமாக விழுந்தவர்களுக்கும் நம்பிக்கையையும் தைரியத்தையும் தருவதாக இருக்கிறது. ஆகவே பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர் பாவத்தை விடுத்து இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, இந்த ஆண் குழந்தையை கொன்றுவிட வலு சர்ப்பம் ஏன் முயன்றது என்று நாம் திருமறையை நோக்கினால் கிடைக்கின்ற பதில், பகைவர்களை நேசிக்கும்படி இயேசு அல்லது இந்த குழந்தை போதித்த போதனை. எதிரியை நேசி என்று போதித்த ஒரே சமய போதகர் இயேசு மட்டுமே. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் போன்ற சட்டங்கள் அமுலில் இருந்த காலத்தில் இயேசு இந்த போதனையை, எதிரியை நேசி என்று போதித்தார். 1985 ஆண்டு மத்திய கிழக்கு பகுதியின் CNN தொலைக்காட்சியின் நிருபராக இருந்த ஜெரி லெவின் பிணைய கைதியாக பிடிக்கப்பட்டு சில மாதங்கள் கழித்து இஸ்லாமியரால் விடுவிக்கப்பட்டார். அவரது பேட்டியில், நான் பிணைய கைதியாயிருந்தபோது ஆன்மீக வாழ்வுக்கு அல்லது மறுபடி பிறந்த அனுபவம் பெற்றேன் என்று குறிப்பிட்டார். அதுவரை அவர் கடவுள் நம்பிக்கையற்றவராக வாழ்ந்தார். பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தார். தனிமையான அல்லது பிணைய கைதியாக இருந்த வேளையில் கடவுளை நம்பி வாழ்கின்ற வாழ்க்கையை அவர் சிந்தித்தார். நன்றாக ஜெபித்தார். அமைதியான உள்ளம் ஆண்டவர் அவருக்கு வழங்கினார். கிறிஸ்துவின் அன்பால் ஆட்கொள்ளப்பட்டோர் தமக்கு தீங்கு செய்தவர்களை அன்பு செய்கின்ற உள்ளத்தை பெற்றுக்கொள்கின்றனர். அத்தகைய மன்னிக்கும் அல்லது அன்பு செய்யும் உள்ளம் எனக்கு கிடைத்தது என்று ஜெரி லெவின் கூறினார். பகைவர்களை நேசிக்க கற்றுக் கொடுப்பதால் வலு சர்ப்பம் இந்த ஆண் குழந்தையை கொன்றுவிட வேண்டும் என்று தீவிரமாக இருந்தது என்று நாம் கருதலாம். மூன்றாவதாக, வலு சர்ப்பம் இந்த குழந்தையை கொன்றுவிடுவதற்கான காரணம், கிறிஸ்து தம்மை பின்பற்றும்படி மக்களை அழைத்தார். கிறிஸ்து வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையும் அவரது வாழ்வு முறைகளும் சாத்தானின் செயல்களுக்கு தடைகளாக இருக்கின்றன. ஒரு சிரிஞ்சை வைத்து உலகிலுள்ள கிறிஸ்தவர்களின் செல்வாக்கை உறிஞ்சி எடுத்தால் உலகம் வெடித்துவிடும் என ஜே கெஸ்லர் என்கின்ற இறையியலாளர் கூறுகின்றார். திருச்சபையின் தவறுகள் மற்றும் பிரச்சனைகள் உலகில் அதிக அளவில் காணப்பட்டாலும் அதன் நன்மைகளை பட்டியலிட்டால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களால் உலகம் பெற்ற வாழ்வு புலனாகும். குறிப்பாக கல்வி, மருத்துவ துறைகளில் கிறிஸ்தவர்களின் அளவற்ற சேவையை நாம் குறிப்பிடலாம். மேலும் அடிமைத்தன ஒழிப்பு, பெண் கல்வி போன்றவற்றையும் நாம் குறிப்பிட்டு கூறலாம். இவையெல்லாம் சாத்தான் குழந்தையை கொன்றுவிட முயற்சித்ததற்கான காரணங்கள் என்று நாம் உறுதிபட கூறலாம். இந்த பகுதியில் எழுகின்ற மூன்றாவது கேள்வி, இருப்புக்கோலால் ஆள்கை என்பதின் பொருள் என்ன என்பதாகும். வெளிப்படுத்தல் 12:5 ஆண் குழந்தை இருப்புக்கோலால் ஆள்கை செய்வது பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. இயேசு ஒரு நாள் தாவீதின் சிங்காசனத்தில் இருந்து நாடுகளை ஆளுவார். மீண்டும் அவர் வருவார். 1000 ஆண்டு அரசாட்சி செய்வார். அவ்வாறு ஆட்சி செய்கையில் அவர் இருப்புக்கோலால் ஆளுவார் என்ற நம்பிக்கை அல்லது எதிர்பார்ப்பு தாவீதின் காலத்திற்கு பின்பு தொடங்கியது. வெளிப்படுத்தல் 20 1000 வருட அரசாட்சி பற்றி உள்ளது. சாத்தான் கட்டப்பட்டு அடிமட்ட குழிக்குள் தள்ளப்படும் போது 1000 ஆண்டு ஆட்சியின் தொடக்கம் வருகிறது என வெளிப்படுத்தல் 20 3 காண்கின்றோம். இந்த ஆட்சி
அவனது விடுதலையில் முடிவடைகிறது என 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்புக்கோலால் ஆளுதல் என்பதன் முதலாவது பொருள் அன்பான, உறுதியான மெய்ப்பனாக இருப்பார் என்பதாகும். ரூல் அல்லது ஆள்கை என்ற வார்த்தை பொய்மைனோ என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த வினைச்சொல்லின் பொருள் மேய்த்தல். ரட்சிக்கப்பட்டோரும் ரட்சிக்கப்படாதோரும் இயேசுவை பல வேளைகளில் அன்பான மெய்ப்பனாக கருதுகின்றனர். ஆனால் 1000 வருட அரசாட்சியில் அவர் ராஜாவாக ஆட்சி செய்வார். அவர் மெய்ப்பராக செயல்படுபவர், மந்தைகளை மேய்க்கிறவர். ஆனால் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனங்களின்படி ஆளும் அதிகாரம் ஆடுகளின் கழுத்தை பிடித்து அழுத்தும் இருப்புக்கோல் அல்ல, மாறாக அன்பான, வழிகாட்டும், உறுதியான மெய்ப்பனாக இருப்பார் என்பதே பொருளாகும். இரண்டாவதாக, இருப்புக்கோல் என்பது கிறிஸ்துவின் ஆட்சியின் வலிமையின் சின்னம் எனலாம். ஜான் மக் ஆர்தர் தனது வெளிப்படுத்தல் விளக்கத்தில் பின்வருமாறு கூறுகின்றார்: 1000 ஆண்டு ஆட்சியின் போது கிறிஸ்து இரும்பு கம்பியால் நாடுகளை ஆளுவார் என்று கூறுகின்றார். இதற்கு ஆதாரமாக வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 2ஆம் சங்கீதம் 8, 9 ஆகிய வசனங்களையும் குறிப்பிடுகிறார். அனைவரது பாவங்களையும் அவர் விரைவாக தீர்ப்பார். அனைத்து மக்களும் அவரது சட்டங்களுக்கு இணங்க வேண்டும். எந்த கிளர்ச்சியையும் அவர் உடனடியாக வீழ்த்துவார். விசுவாசிகள் அவருடைய ராஜ்யத்தில் அவருக்கு கீழ் ஆட்சி செய்வர். அவரது செயல்களை கடைபிடிப்போர் அவரது நாடுகள் மீது அதிகாரம் கொண்டவர்களாக இருப்பர். குயவனின் பாத்திரங்கள் துண்டு துண்டாக உடைக்கப்படுவது போல அவர் இரும்பு கம்பியால் அவர்களை ஆளுவார் என வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்கள் கூறுகின்றன. மூன்றாவதாக, இருப்புக்கோல் என்பது இயேசுவின் ஆதிக்கத்தை, டொமினியன் ஆஃப் ஜீசஸ் குறிக்கின்றது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அந்த குழந்தை கடவுளிடமும் அரியணை இருந்த இடத்துக்கும் எடுத்து செல்லப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது இயேசுவின் விண்ணேற்பை குறிக்கின்றது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கும் வார்த்தையும், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் வார்த்தையும் ஒரே பொருளை கூறுகின்றது என்று புதிய ஏற்பாட்டு அறிஞர்கள் கூறுகின்றனர். இவைகளெல்லாம் விண்ணக ஆட்சியின் ஆதிக்கத்தை விளக்குகின்றன. ஆண் குழந்தை விண்ணக அதிகாரத்தோடு ஆட்சி செய்யும் என்பதை நமக்கு விளக்குகின்றது. இத்தகைய அதிகாரத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்கிறவராக வருகிறபடியினால் அவருடையவர்களாக வாழ்வோர் மிகுந்த மகிழ்ச்சியோடு அவருடைய ஆட்சியின் கீழ் இன்பமாக வாழ்வர் என்பதில் ஐயமில்லை. இதை கேட்கின்ற நண்பர்களே, கிறிஸ்து மீண்டும் வருவார் என்பதை இந்த காட்சியும் உறுதி செய்கின்றது. கிறிஸ்து கிருபையாக இருப்பதால் சாத்தானுக்கு பிடிக்கவில்லை. ஆகவே சாத்தான் கிறிஸ்துவை விழுங்கிவிட வேண்டும், அந்த குழந்தையை விழுங்கிவிட வேண்டும் என்று முயற்சி செய்கின்றான். சாத்தான் இப்படி தீவிரமாக முயற்சி செய்கின்றவனாக இருக்கின்றபடியினால் அவனுடைய வலைக்குள் விழாது கிருபையாக கடவுள் அருளும் வாய்ப்புகளை பயன்படுத்தி அவருடைய கிருபையின் நிழலில்
வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். ஜெபிப்போம். எங்கள் மீது கிருபையாக இருக்கும் ஆண்டவரே, இந்த உலகில் வாழும்படி பணிக்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி உம்முடைய கிருபையின் காலத்திற்கு உகந்தவர்களாக கிருபையின் நிழலிலே ஒதுங்கி வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். சாத்தான் எங்களை வீழ்த்துவதற்கு அனுதினமும் முயற்சி செய்வான் என்று உம்முடைய திருமறையிலிருந்து நாங்கள் படிக்கிறோம். அத்தகைய முயற்சியோடு அவன் வருகின்றவனாக இருக்கின்றபடியினால் அவனது வலைக்குள் விழுந்து விடாதிருக்க நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து கொள்ள மன்றாடுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் இவற்றை கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.